பைபிளில் பாபிலோன், சினாயா தேசம், கல்தையர் பட்டணம், அப்புறம் வந்துட்டு ஈராக், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இதுதான் குறிக்கும். ஐப்ராத் நதிக்கரை இடத்துல உருவானதான் குறிக்கும். இங்கே தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த இடத்துல காயின், ஆபேல், இந்த காலம் எல்லாம் முதல்ல. பைபிளில் எருசலேமுக்கு முன்னாடியே இது ஃபேமஸ். எருசலேம் ஸ்பிரிச்சுவலி தேவனுடைய சிட்டி, அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆனால் முன்பதாகவே பிசாசுடைய சிட்டியாக சகல அருவறுப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாயாக பாபிலோன் இருந்தது. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவங்க பாபிலோன்ல தான் ஒரு நகரம் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ். அந்த இடம் தான் ஐப்ராத் நதி. அன்னையிலிருந்து ஏறக்குறைய 5700 வருஷத்துக்கு மேல இந்த நதி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தொடங்கினது தான் இது. அப்படி ஓடின நதியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல ஒரு அடையாளம் என்ன, அர்மகெதோன் யுத்தம் வரப்போது, முடிவு காலம் நெருங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கிட்டு இருக்க இந்த நதியின் தண்ணீர் வற்றி போகும் அப்படின்னு சொல்ற. இப்ப ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சி நடந்தது. இதான் நீங்க பார்க்கக்கூடியதான அந்த மேப். இங்கதான் அந்த வெள்ளை அந்த ப்ளூ கலர்ல இருக்கு தெரியுது.